கொலாஜன். ஸோ கொலாஜன் இப்போ என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, நான்வெஜ்க்கு நமக்கு ஃபுட்டில் பார்க்கும்போது அந்த போனோட அந்த ப்ராத்தில் கிடைக்குது. பட் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்லுங்கள்? கொலாஜன் வந்து நமக்கு நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் அ ப்ரோட்டீன். பட் கொலாஜன் வந்து டிப்ளீஷன் அப்படிங்கும்போது ஏஜ் ஆகும்போது நேச்சுரலாக கொலாஜன் டிப்ளீஷன் இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் டிப்ளீஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர் ஃப்ரூட் அண்ட் கன்சம்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு கொலாஜன் வந்து பாடியில் டிப்ளீஷன் கொஞ்சம் டைம் எடுத்து கம்மியாகும். பட் எப்படி இருந்தாலும் அந்த எலாஸ்டிசிட்டி போக தான் போகுது நம்ம ஏஜ் ஆகும்போது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாமே தவிர அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வெஜிடேரியன் ஆஸ் யூ சே there are lot of மெரைன் கொலாஜன், இந்த மாதிரி கொலாஜன் பவுடர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து ஹைட்ரலைஸ் கொலாஜன் இருக்கு. ஸோ நிறையா கொலாஜன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. எடுத்தோன்னே நார்மலாக இந்த கொலாஜன் மெரைன் கொலாஜன் இல்லாமல் ஹைட்ரலைஸ் கொலாஜன்ஸ் போகும்போது அது நம்மளோட அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து எந்த மாதிரி கொலாஜன் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நம்மளோட ஸ்கின் பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ கொலாஜன் பவுடர் டெஃபினட்டாக நீங்கள் போகலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் 100%.